Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. Today we are going to discuss about how to create the sentence from the beginning for the beginners. So watch this video till the end. Now let's go to move on the topic. இப்போ நம்ம பார்க்க போற வாக்கியங்கள் எல்லாமே ஃபியூச்சர்ல உள்ள வாக்கியங்கள் தான். ஒரு சிம்பிள் ஃபியூச்சரை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வாக்கியங்கள் எல்லாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நேரா வீடியோக்குள்ளே போயிடலாம். நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வரணும், அடுத்து வில் அல்லது ஷால் யூஸ் பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் உள்ள பேசிக் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வில்லோட நம்ம என்ன போடணும் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். ஓகேவா, வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் தான் போடணும், வேற எதுவும் வராது. ஸோ வெர்ப் ஒன் ஃபார்மேஷன், அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் வேர்ப் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ பெறுவாய் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீ அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சப்ஜெக்ட் யூ. சப்ஜெக்ட் நம்ம எழுதிட்டோம். அடுத்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடணும் அப்படின்னா வில். யூ வில். வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் என்ன? இங்க பெறுவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெறுறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ வில் கெட். நீ பெறுவாய். ஓகேயா, அடுத்தது பாருங்க, அவர்கள் வாழ்த்துவார்கள். ஓகே, அவர்கள்லாம் என்ன செய்வாங்க? உனக்கு விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு நம்ம தே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வெர்ப்புக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வெர்ப்பான வில் யூஸ் பண்ணணும். வாழ்த்துவார்கள் அப்படின்னா தெரியும், விஷ். ஸோ தே வில் விஷ். அவர்கள் வாழ்த்துவார்கள். அடுத்தது பாருங்க, சிங்கங்கள் தாக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கங்கள் வந்து ப்ளூரல் ஃபார்ம். நம்ம அங்க அவர்கள்னு பார்த்தோம், அதுவும் ப்ளூரல் ஃபார்ம் தான். இந்த சிங்கங்கள் அப்படிங்கும்போது நம்ம லயன்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே, லயன்ஸ். லயன்ஸ் வில். சிங்குலர் வந்தாலும் சரி, ப்ளூரல் வந்தாலும் சரி, ஹெல்பிங் வெர்ப்ஸ் வந்து வில் தான் வரணும். ஸோ லயன்ஸ் வில். தாக்கும்னா தெரியும், அட்டாக் பண்றது. ஸோ லயன்ஸ் வில் அட்டாக். ஓகே, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் கோபப்படுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம சப்ஜெக்ட் வந்து என்ன எழுதணும்? ஷீ. ஏதாவது பேர் கொடுத்தா நம்ம பேர் போட்டுக்கலாம். பட் பேர் எதுவும் கொடுக்காம அவள்னு போட்டா நம்ம ஷீனே போட்டுக்கலாம். அடுத்தது ஷீ வில். ஷீ வில் போட்டாச்சு. கோபப்படுவாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோபப்படுவாள் அப்படிங்கும்போது நம்ம என்ன போடணும் அப்படின்னா கெட் ஆங்கிரி. கெட் ஆங்கிரி. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை எழுதணும். கெட்டுங்கிறது வந்து பெருவாய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே கெட் ஆங்கிரி அப்படிங்கும்போது அவங்க ஃபீலிங்ஸை அவங்க கொண்டு வர்றதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெட் ஆங்கிரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஷீ வில் கெட் ஆங்கிரி. அவள் கோபப்படுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கோபி தோற்கடிப்பான். கோபி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கோபி எழுதிக்கலாம். அடுத்து வில். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வில் வந்துடணும். அடுத்தது என்ன அப்படின்னா தோற்கடிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தோற்கடிக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். கோபி வில் டிஃபீட். அவன் தோற்கடிப்பான். அதாவது கோபி தோற்கடிப்பான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இதே சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ பெறுவாய் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா நீ ஒரு பரிசு. ஓகே, நீ ஒரு பரிசு பெறுவாய் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த சென்டென்ஸை எழுதும் போது நம்ம அடிஷனலா எழுதுறது எல்லாமே நம்மளுக்கு எங்க வந்துடணும் அப்படின்னா வெர்ப்புக்கு அடுத்து தான் வரணும். ஒரு பரிசு அதை ஆட் பண்றதுக்கு நம்ம கெட்டுக்கு அடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஏ பிரைஸ். ஸோ ஏ பிரைஸ். ஓகே, யூ வில் கெட் அ பிரைஸ். நீ ஒரு பரிசு பெறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சென்டென்ஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதும் போது சப்ஜெக்ட் வேர்ப் அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு அடிஷனலா சேர்த்துக்கிட்டே போகணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் வாழ்த்துவார்கள். அவர்கள் வாழ்த்துவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரை வாழ்த்துறாங்க அப்படின்னா நம்மை. அவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம அடிஷனலா எழுதும் போது they will wish us மட்டும் தான் சேர்க்க போறோம். ஓகே, they will wish us.
வாழ்த்துவார்கள். நம்மை அப்படிங்கும்போது அஸ். ஓகே, நாம் அப்படின்னா வி யூஸ் பண்ணுவோம், அது சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுறது. ஆப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறிடும் அப்படின்னா வி வந்து அஸ்ஸா மாறிடும். அடுத்தது பாருங்க, சிங்கங்கள் தாக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. சிங்கங்கள் யாரை தாக்கும் அப்படின்னா அவனை. சிங்கங்கள் அவனை தாக்கும். ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு ஈஸி தான் எழுதுறதுக்கு. லயன்ஸ் வில் அட்டாக் ஹிம். சிங்கங்கள் அவனை தாக்கும். ஓகே, சிங்கங்கள் அவனை தாக்கும் அப்படின்னு சொல்லும்போது லயன்ஸ் வில் அட்டாக் ஹிம். சிங்கங்கள் அவனை தாக்கும். அவள் கோபப்படுவாள்னு எழுதியிருக்கோம். இங்க அடிஷனல் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா உன்னிடம். அவள் உன்னிடம் கோபப்படுவாள். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா she will get angry நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அவள் கோபப்படுவாள். யார்கிட்ட அப்படின்னா யார்கிட்ட அப்படின்னா யூ, உன்கிட்ட. ஓகே, பட் இது நம்ம யூ அப்படியே போட்டுறக்கூடாது, வித் யூஸ் பண்ணணும். ஆங்கிரி யூ அப்படின்னு சொன்னோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்காது, ஒரு கம்ப்ளீட் ஆகாது. ஸோ she will get angry with you. அவ உன் மேல என்ன செய்யறா, கோபமா இருக்கிறா, அவ உன் மேல கோபப்படுவா. இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம with you அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கோபி தோற்கடிப்பான். கோபி தோற்கடிப்பான்னு எழுதியிருக்கோம். யாரை தோற்கடிப்பான் அப்படிங்கிற ரீசன் எழுதணும். ஸோ ரீசன் வந்து யாரானாலும் இருக்கலாம். ஓகே, யாரானாலும் இருக்கலாம். உன்னை தோற்கடிப்பான் அப்படின்னு எழுதலாம், என்னை தோற்கடிப்பான் அப்படின்னு எழுதலாம், அவளை தோற்கடிப்பான், அவனை தோற்கடிப்பான். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, இங்க நான் என்னைன்னு போடுறேன். கோபி என்னை தோற்கடிப்பான். கோபி will defeat me. என்னை அப்படிங்கும்போது மீ. ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்மளுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக வேர்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேர்ப்பை வச்சு தான் அது எந்த காலத்தை குறிக்குது, யாரை பற்றி பேசுகிறாங்க, எப்போ பேசுகிறாங்க, எந்த காலத்தில் பேசுகிறாங்க, அப்படி எந்த காலத்தை மீன் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வேர்ப்பில் தான் இருக்குது. ஸோ வேர்ப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ண தெரிஞ்சு வேர்ப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க, நான் சந்திப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஐ வி வந்துட்டாலே சப்ஜெக்ட் பெரும்பாலும் நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஐக்கு வந்து வில் கூட யூஸ் பண்ணுவோம், ஆனால் விக்கு வந்து ஷால் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் சந்திப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான்கிற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். நான் அப்படின்னா ஐ, சந்திப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம ஐ ஷால். நீங்க ஷால் தான் போடணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, வில்லு கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஐ வில் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஷால் இல்லாட்டி ஐ வில். சந்திப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அதாவது வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் தான், அதனால நம்ம மீட் தான் போடணும், மெட்டுன்னு வரக்கூடாது. ஸோ ஐ ஷால் மீட் இல்லாட்டி ஐ வில் மீட், நான் சந்திப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நாங்கள் செல்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படிங்கும் போது சப்ஜெக்ட் வந்து என்ன வந்துடும், வி வந்துடும். ஸோ இங்கே வி வில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வி ஷால் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வி ஷால். செல்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்றதை நம்ம என்ன சொல்வோம், கோ. ஸோ வி ஷால் கோ, நாங்கள் செல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் எழுதிக்கலாம். மக்கள்னா பீப்புள். ஏற்றுக்கொள்வார்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வில் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீப்புள் வில். ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா என்ன சொல்வோம், அக்செப்ட். பீப்புள் வில் அக்செப்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, திரையரங்குகள் திரையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரையரங்குகள் அப்படின்னா தெரியும், தியேட்டர். சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா தியேட்டர். ஆனால் இங்கே வந்து இது ப்ளூரல் ஃபார்ம், திரையரங்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தியேட்டர்ஸ். ஸோ தியேட்டர்ஸ், திரையரங்குகள் அப்படின்னா தியேட்டர்ஸ். அடுத்து நம்ம ஹெல்பிங் வெர்ப்ஸான வில் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, வில் போட்டாச்சு. தியேட்டர்ஸ் வில். திரையிடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரையிடுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீன். தியேட்டர்ஸ் வில் ஸ்க்ரீன். திரையரங்குகள் திரையிடப்படும். இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சிம்பிளா இருக்கு. இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ நான் சந்திப்பேன் கொடுத்துருக்கோம். நான் யாரை சந்திப்பேன் அப்படின்னா அவனை. நான் அவனை சந்திப்பேன் அப்படின்னு எழுதுறதா இருந்தா ஐ ஷால் மீட் ஹிம்.
அப்படி இல்லைன்னா ஐ வில் மீட் ஹிம் அப்படின்னு போட்டுடலாம். அதுவே நான் அவனை நாளை சந்திப்பேன் அப்படின்னு கொடுத்தா ஐ ஷால் மீட் ஹிம் டுமாரோ. அதை நம்ம அடிஷனலாக சேர்க்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் சென்டென்ஸை சேர்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, நான் அவனை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னா ஐ ஷால் மீட் ஹிம் அப்படின்னு மட்டும் போட்டா போதும். நான் அவனை நாளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ ஷால் மீட் ஹிம் டுமாரோ அப்படின்னு எழுதணும். இது அவனையும் போட்டதுனால நம்ம ஹிம் போட்டிருக்கோம். ஒருவேளை நான் அவளை அப்படின்னு போட்டா ஹெர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் அவளை நாளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ ஷால் மீட் ஹர் டுமாரோ. நான் நாளை உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னா ஐ ஷால் மீட் யூ டுமாரோ. இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை மாற்றி எழுதிக்கலாம். இப்போ நாங்கள் செல்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே செல்வோங்கிற ரீசன் சொன்னால் இந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் லாங் சென்டென்ஸாக மாறிடும். நாங்கள் செல்வோம், நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு. நாங்கள் கோயிலுக்கு செல்வோம். ஓகே, நாங்கள் கோயிலுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கோயிலுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லும்போது we shall go to the temple. நாங்கள் கோயிலுக்கு செல்வோம், we shall go to the temple அப்படின்னு எழுதிக்கலாம். to இக்கு, கோயிலுக்கு இக்கு. ஸோ தேங்கிறது வந்து ஆல்ரெடி தெரியும். ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது நம்ம த யூஸ் பண்ணுவோம். we shall go to the temple. நாங்கள் கோவிலுக்கு செல்வோம். இதுவே இந்த சென்டென்ஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தா அடுத்த வெள்ளி. ஓகே, நாங்கள் அடுத்த வெள்ளி கோவிலுக்கு செல்வோம் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த சென்டென்ஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறதா இருந்தா நாங்கள் அடுத்த வெள்ளி கோவிலுக்கு செல்வோம் அப்படின்னு எழுதுறோம். வெறும் நாங்கள் கோவிலுக்கு செல்வோம் அப்படின்னு எழுதும்போது we shall go to the temple மட்டும் எழுதணும். ஆனா அடுத்த வெள்ளி அப்படிங்கும்போது இதை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போறோம். இதுல என்ன எக்ஸ்ட்ரா சேர்க்க போறோம்? அடுத்த அப்படிங்கும்போது நெக்ஸ்ட், வெள்ளி அப்படிங்கும்போது ஃப்ரைடே. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஓகே, அடுத்த வெள்ளி கோயிலுக்கு செல்வோம். we shall go to the temple next Friday. இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இந்த சென்டென்ஸை நம்மளா தான் என்ன செய்யணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதி ட்ரை பண்ணணும். அப்பதான் நம்மளால ஒரு சென்டென்ஸை கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ரீசன் எழுதிடலாமா? மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய திட்டத்தை, உன்னை இல்ல உன்னுடைய திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. மக்கள் உன்னுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ பீப்புள் வில் அக்செப்ட் உன்னுடைய திட்டம் அப்படிங்கும்போது யுவர் பிளான் அதை ஆட் பண்ணா போதும். ஓகே, people will accept your plan. மக்கள் உன்னுடைய திட்டத்தை என்ன செய்வாங்க? ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திரையரங்குகள் திரையிடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுல நம்ம என்ன எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னு கேட்டா பண்ணலாம். திரையரங்குகள் திரையிடப்படும். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது திரையரங்குகள் புதிய படத்தை திரையிடும். ஸோ திரையரங்குகள் திரையிடும் அப்படின்னு கேட்டா தியேட்டர்ஸ் வில் ஸ்கிரீன் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இதுவே திரையரங்குகள் புதிய படத்தை திரையிடும் அப்படின்னு போட்டா தியேட்டர்ஸ் வில் ஸ்கிரீன். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா புதிய படம் அப்படிங்கும்போது நியூ ஃபிலிம். நியூங்கிறது புதிய, படம் அப்படிங்கிறது நியூ ஃபிலிம். ஓகே, அப்போ திரையரங்குகள் புதிய படத்தை திரையிடும் அப்படின்னு கேட்டா தியேட்டர்ஸ் வில் ஸ்கிரீன் நியூ ஃபிலிம் அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ இதே சென்டென்ஸை உங்களுக்கு ஒரு டெஸ்டா கொடுக்குறேன். ஓகே, திரையரங்குகள் புதிய திரைப்படத்தை ஒவ்வொரு வெள்ளியும் திரையிடும். ஓகே, இதுதான் உங்களுக்கான சென்டென்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. See you on next video.